கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புரிஞ்சுச்சா? பாவம் உங்களுடைய பாவம்னு அதாவது நான் அன்னைக்கு நாங்கள் செவ குறிப்பு பண்ணாங்க ஊழியர்னா ஜெபம் பண்ணோம். ஒரு 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணிப்போனீங்களேன். இந்த 1.5 மணி நேரம் என்ன ஜெபம் பண்ணினா பாவத்திலிருந்து விடுதலை ஆகும். பாவத்திலிருந்து விடுதலை ஆகுறதுக்காக 1.5 மணி நேரம் அப்புறம் ஊழியக்காரங்க போராடி ஜெபம் பண்ணிட்டு எதுக்காக? பாவத்திலிருந்து விடுதலை ஆகும். சபை பாவத்திலிருந்து விடுதலை ஆகும். நீங்க நல்லா பாருங்க, ரோமர் புஸ்தகம் பாருங்க, 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் எபேசியர் கலாத்தியர்ல கொலோசியர் இது எல்லாமே பாருங்க. முதல்ல பவுல் எழுதுற நிருபங்கள்லாம் பாருங்க. பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, கிறிஸ்துவுக்குள்ளாய் பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, ஒரு அருமையான நீதியை பெற்ற விசுவாசிகளுக்கு எழுதுகிறதாவது. பேதுருவை பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன் அவர் எழுதுகிற அதாவது முகவரி இருக்கு பாருங்க. அந்த முகவரியில எப்படி போடுறார், யாருக்கு எழுதுகிறார் என்பதை நீங்க பாருங்க. இப்போ இந்த 2 பிள்ளைகள் இருக்காங்க. சின்ன உனக்கு ஒரு புரியும். இந்த 2 பிள்ளைகள் இருக்காங்களே, இந்த 2 பிள்ளைகளுக்கு நான் தான் டீச்சர். இப்போ இந்த பிள்ளை பாஸ் ஆயிட்டு, இந்த பிள்ளை பாஸ் ஆயிட்டு, இந்த பிள்ளை ஃபெயில் ஆயிட்டு. நான் தான் டீச்சர். இந்த 2 பிள்ளைகளுக்கும் ஒரே இது பொருந்துமா? இந்த பிள்ளை என்ன சொல்லுவாங்க? பாஸ் ஆன பிள்ளை என்ன சொல்லுவாங்க? இன்னும் நீ இப்படி படிக்கணும் மேலாக போட்டு சொல்லுவாங்க. ஃபெயில் ஆனவங்க என்ன சொல்லுவாங்க? நீ இன்னும் அதான் இன்னும் நீ இன்னும் படின்னு சொல்லுவாங்க. ஏன்? அவங்க ஃபெயில் ஆயிருக்காங்க. இயேசு பிரசன்னம் பண்ணது எல்லாமே பாவத்தில் உள்ளவங்களுக்கு. ஆனால் நிருபத்தில் எழுதப்பட்டது எல்லாமே பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவங்களுக்கு. ஹalleluya. அதாவது இயேசு பிரசன்னத்துக்கும் நிருபங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். இயேசு பிரசன்னத்துக்கும் நிருபங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். இயேசு பிரசன்னம் பண்ணும்போது எல்லாருக்குமே இப்படி பாவத்தில் இருக்காங்க. அவங்க என்னத்தை தான் பிரசன்னம் பண்ணணும்? நீ பரிசுத்தவான பிரசன்னம் பண்ண முடியாது. ஏன்னா இன்னும் பாவத்துக்கான பழி செலுத்தப்படவில்லை. இன்னும் பாவத்துக்கான பழி என்ன செய்யப்படல? செலுத்தப்படல. அப்போ இப்படி நீங்கள் நடந்தால் நீங்கள் என்ன செய்ய முடியும்? பிழைக்க முடியும். நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லப்படுங்க, இப்படி இருந்தால் நீங்கள் பிழைக்க முடியும். ஏன்? பாவத்தில் இருக்காங்க. அதே இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்து மரித்த உடனே அதுக்கு பிறகு ஆவியானவர் வந்து ஆவியால் நாம் புதிதாக்கப்பட்ட பொழுது இப்போ நம்ம பாவ மனுஷன் இல்ல, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. இந்த பரிசுத்தமாக்கப்பட்டவங்க என்னத்தை போதிக்கணும்? பாவத்தை வச்சு போதிக்க கூடாது. நீ இந்த சட்டத்தின்படி நடந்தாதான் நீ பாவத்துல இருந்து நீங்கலாம் அப்படி சொல்லக்கூடாது. அது பாவத்துல இருக்கணும்னு சொல்லணும். பாவத்துல யாரு இருக்கா? ஒத்துவது பாருங்க. பாவத்துல யாரு இருக்கா? கிறிஸ்துவை விசுவாசிக்காதவன் எதுல இருக்கான்? பாவத்துல இருக்கான். அவனுக்கு என்னத்தை போதிக்கணும்? சட்டத்திட்டங்களை போதிக்கணும். ஏன்னா அந்த சட்டத்திட்டத்தின்படி தான் அவன் பரிசுத்தமான வழிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் அவன் பரிசுத்தமாக மாட்டான். ஏன்னா அவன் என்ன செய்ய மாட்டான்? விசுவாசிக்க மாட்டான். அதனால அவனுக்கு என்ன இருக்காது? இருக்கும், பாவம் இருக்கும். ஆனா விசுவாசிக்கிறவங்க பாவம் இருக்காது. இந்த விசுவாசிக்கிறவன் என்ன செய்யணும்னா பாவம் இருக்காது. இதுல மேலாக போகணும், அடுத்த லெவலுக்கு போகணும். ஹalleluya. அதான் கொலோசியர்ல சொல்லப்பட்டிருக்கோம், மறுபடி பிழைத்தவர்கள் மேலானவர்கள் மேலானதை தேடுங்க. நீங்க யாரு? மேலானவர்கள். எதை தேடணும்? மேலானதை தேடணும். பாவத்தை கிடக்கணும், அதுல இருந்து விடுதலைக்கு முயற்சி பண்ணட்டும். அவங்களுக்கு கிறிஸ்துவுக்கு சம்மந்தமே இருக்காது. ஹalleluya. அவங்க தான் கிறிஸ்து மாம்சத்துக்குரிய ஊழியர்கள். மாம்சத்துக்குரிய கிறிஸ்துவன் ஒருத்தன் பாவத்துல இருக்கான்னு சொன்னாலே அவன் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிகள் அர்த்தம். அதாவது இயேசு மரிச்சார், அது எதுக்காய் மரிச்சார்ன்றதை விசுவாசிக்கணும். எதுக்காய் மரிச்சார்? எனக்காக மரிச்சார். எனக்கு எதுக்கு மரிச்சார்? நான் பாவத்துல இருந்தேன், அததான் அவர் மரிச்சார். அப்படி அந்த என்ன இல்ல, பாவம் இல்லை. ஹalleluya. இந்த சத்தியத்துல நீங்க போனாதான் உங்களுக்குள்ள பிசாசு உங்க எல்லைக்குள்ளே வர முடியாது. நான் இதுல நீங்க நல்லா நடப்பணும் நான் உங்களுக்கு வேண்டுறேன். இதை இப்படி நீங்க வளரணும்னு ஆசைப்படுறேன். நீங்க குறிப்பா இந்த டிவில கொடுக்கும் பொழுது இந்த சத்தியம் தான் வரும். ஆனந்த டிவில 118ல அந்த அவருடைய சமாதானத்தால் நிறைந்திருக்கிறேன், அவருடைய பலத்தால் நிறைந்திருக்கிறேன், அவரால் பலன் அடைந்திருக்கிறேன், நான் சுகபலன் ஆரோக்கியத்தோடு கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன். எல்லாம் பேச அவரே பலனா இருக்கிறார், அவரே ஞானமாக இருக்கிறார், நீதியா இருக்கிறார், பரிசுத்தமா இருக்கிறார், என்னை மீட்டெடுத்திருக்கிறார், எனக்கு நல்ல மேய்ப்பனா இருக்கிறார், என்னை நல்ல அமர்ந்த தன்னங்களை நடத்துவார், என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். எல்லாம் நீங்க பேசுங்க. எல்லாம் பேசணும்னா படிக்கணும். வசனத்துக்கு நேரம் கொடுங்க, வசனத்துக்கு நேரம் கொடுங்க. அதாவது நீங்க வந்து அனுப்புறதை விட சாத்தாண்ட கடந்து வேதனைப்படுவதை விட நீங்க இதுக்கு நேரம் கொடுக்கும் பொழுது நீங்க ஜீவனும் சமாதானமா இருக்க முடியும்.
சமாதானம், நீடிய பொறுமை, நிச்சயடக்கம், இதெல்லாம் உங்களுக்கு செயல்படும். அதனால நீங்க பிறந்திருக்கிற என்பதுல நீங்க நிறுவத்தை நீங்க பாருங்க. எப்படி உங்களை குறிச்சு எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நீங்க பாருங்க, பார்க்க உங்களுக்கு புரியும். ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பெரிய காரியங்களை செய்வாராக. சரி, ஒரு வாக்கு